மகாராஷ்டிராவில் மறுபடியும் ஜெயிச்ச சந்தோஷத்தை காட்டிலும், ஜார்க்கண்டில் சறுக்குன்னு அந்த துக்கத்தை காட்டிலும், வயநாட்டில் வலிக்கு விழுந்ததை இப்போ அத்தனை பயிர்களுக்கும் வயிற்ற கலக்கிக்கிட்டு இருக்கா. மொத்தமாக உட்காந்து குத்த வச்சு பாடிக்கிட்டு இருக்கா. என்ன பாட்டு கேட்கல, உசுரே போகுதே உசுரே போகுதே வயநாட்டில் நீ ஜெயிக்கையில். ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் மேலே ஓடுது, இன்னொரு பக்கம் அவங்களையும் அறியாமல் இன்னொரு ஆனந்த கண்ணீர் அன்றாயிரம் நடக்குது. ஏற்கனவே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் செருப்படி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இல்லை, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, தெரிச்சு ஓடுறாங்க. இல்லை, இப்போ பிரியங்கா காந்தியும் சேர்த்து கையில் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாப்புல. முதல் எலெக்ஷன்லேயே மூக்கை உடச்சி முட்டி போட வச்சுருக்காங்க பிரியங்கா காந்தி. பார்த்துருவோமா? Taste Daily. Taste the Daily. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபாட்லா கூத்தடி கோப்பு. பிரியங்கா காந்தி 2024 எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ என்னென்ன கேட்டாங்கன்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இதனாலேயே அவங்க இருக்கிற பக்கம் எவனும் யாரும் எட்டி கூட பார்க்கலன்னு வச்சு எங்களை போனால் மறுபடியும் பேசுனா அந்த அம்மா திரும்ப ஏதாவது கேள்வி கேட்கும், மேற்கொண்டு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் நாம் அங்கே போயிட்டு அவங்க எலெக்ஷனில் என்ன பேசுனாலும் ராகுல் காந்தியை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க. பிரியங்கா காந்தியை டச்சே பண்ணலை. வெளியில் இருக்கும்போதே அம்புட்டு பயம். இப்போ அந்த அம்மா ஜெயிச்சு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. எனக்கு அவங்க நினச்சதை உட்காருவாங்கலாம் முதல்ல. ஏன்னாப்பா அங்கே ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளதை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, இது ஏன் நீ பண்ணலை, இதையெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிற. ஏன்னா ராகுல் காந்தி கையில் அந்த கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டு வந்தாப்புல. அப்படி அவர் கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டு வந்தப்போயே அந்த கதர்னாங்கன்னு வைங்கல்ல. இப்போது பிரியங்கா காந்தி உள்ள என்ட்ரி. எனக்கு பிரியங்கா காந்தி உள்ள அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது உண்மையிலேயே அந்த சீன் எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கேஜிஎஃப் படத்தில் ராக்கி பாய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே துப்பாக்கியை தூக்கிட்டு போவாப்புல இல்லை, அதே மாதிரியே தான் இருக்குது. அவங்களோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன், நேரடி கேண்டிடேட்டாக ஃபேஸ் பண்ணுற எலெக்ஷனு வயநாடு பை எலெக்ஷன். வயநாட்டில் ஏற்கனவே 2024 ஐயா ராகுல் காந்தி போட்டி போட்டாப்புல. அதாவது ஏப்ரலில் வயநாட்டிலையும் போட்டார், ரேபர்லேயும் போட்டார். அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே ஜெயிச்சிட்டாப்புல. ரெண்டுலேயுமே அபாரை விட்டு ரேபரில் அவர் நான் வச்சுக்கிறேன், வயநாடை நான் ரிசைன் பண்ணுறேன், வெக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயநாட்டை ரிசைன் பண்ணிட்டாப்புல. அங்கே அடுத்து யார் போட்டி போடுவா? ஏன்னா ராகுல் காந்தி போட்டி போடுறப்பயே இறங்குவோமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் இறங்குனாங்க. என்னத்தை அப்படின்ட்டு அடுத்து ஒருவேளை யாரை இறக்க போகிறாங்கன்னு அப்பயே டிசைட் பண்ணிட்டாங்க எல்லாரும். பிரியங்கா காந்தி தான் வரப்போகிறாங்க. அவங்க எப்போ இங்கே கேண்டிடேட்டாக வரப்போகிறாங்கன்னு நினச்சாங்களோ அப்பயே அத்தனை பேரும் இதுக்கு மேலே ஏன் தேவையில்லாமல் இறங்கி செலவு செஞ்சு இதெல்லாம் நமக்கு வேணுமா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு அங்கே இருக்கிற பெரிய தலையே வந்துருச்சு. இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, பிரியங்கா காந்திக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்க எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க. சாதாரண ஒரு இங்கே பெங்களூரில் நினைக்கிறேன் அந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன், அதுக்கு உள்துறை அமைச்சரை கூட்டிகிட்டு வந்த ஒரு பார்ட்டி இவ்வளோ பெரிய ஒரு எம்பி தொகுதி, அதுவும் முக்கியமான தொகுதி, ஸ்டார் தொகுதி. அந்த தொகுதி ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரு சில தொகுதி பேர் தான் தெரியும். ஒரு சில தொகுதி பேர் சொன்னோன்னா பட்டுன்னு ஞாபகம் வரும். நமக்கு வயநாடுனா ஏற்கனவே தெரியும், ஆனால் வடநாட்டில் இருக்கவனுக்கு வயநாடுன்றது ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் தெரியும். ஏன்னா ராகுல் காந்தியோட தொகுதி, இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸோட கோட்டை அப்படின்றது அவங்களுக்கு தெரிய. வடநாட்டிலேயே அதை நமக்கு இங்கே சவுத்தில் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தொகுதி அது ஒன்று நேஷ்னல் லெவலில். இப்போ ஏற்பட்ட தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெரிய தலைவர் எவருமே உள்ளே வரலப்பா. அது ஏன் வரல, எதுக்கு வரல, அது உள்ளுக்குள்ளே போய். ஏன்னா கேண்டிடேட்டு உள்ளே நாமினேட் பண்ண போகிறப்பயே தெரிஞ்சு போச்சு. அவங்க பிரியங்கா காந்தி நாமினேட் பண்ண போகிறப்பயே இங்கே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அந்த அம்மா ஆல்ரெடி ஜெயிச்சிருச்சியா, நாம் இதுக்கு மேலே எலெக்ஷனில் அந்த அம்மா கேம்பெயின் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எலெக்ஷன் நடத்தி தான் ரிசல்ட் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அது என்றைக்கு நாமினேஷன் பண்ண வந்துச்சு அன்றைக்கே மாற்ற முடிஞ்சிச்சு. அந்த அம்மா போகிற ஒவ்வொரு இடத்துலையும்
வழக்கமாக எல்லோரும் கூட்டுவாங்க அப்படியே அந்த யாராச்சும் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஐயா மோடி சென்னைக்கு வந்தார் இல்லையா, வந்தப்போ கூட்டத்தை கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு அதை இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரதமருக்கு வந்து நம்ம செய்யணுமா அப்படின்னு உள்ளுக்குள்ளே மருகிக்கிட்டே பண்ணாங்க. கரையெல்லாம் சாத்திட்டு போயிட்டாங்க நம்ம ஊரில், எதுக்கு இதை போய் நம்ம பார்த்துக்கிட்டு. ஆனால் அங்கே அந்த நம்ம போகிற இடமெல்லாம் பிரச்சாரம் பண்ண இடமெல்லாம் அது பிரச்சாரமாக மாநாடானே தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸு பிரியங்கா காந்திக்கு ஆரம்பத்திலேயே இருந்துச்சு. ஆனால் ராகுல் காந்தி போகிறப்ப சொல்லிட்டு தான் போனார், நான் போகிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு பதிலாக இன்னொரு ஆள். இந்தியாவில் இருக்க எல்லா தொகுதிக்கும் ஒரு எம்பி. ஆனால் வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எம்பின்னு கணக்கு வச்சுங்க. ஒன்று நான், இன்னொன்று என் தங்கச்சி ஜெயிச்சு வர்றப்போ கண்டிப்பாக அவங்க வருவாங்க. சொன்ன மாதிரியே அவங்க இறங்கி அதாவது இவங்க அந்த பிரச்சனை பேசுவாங்க இல்லை, பிரச்சாரம் பண்ணுறப்ப பிரச்சனையை தான் பேசுவாங்க. என்ன பிரச்சனை, அவங்க பிரச்சனையை பேசுவாங்க, இல்லாட்டி அவங்க கிளப்ப போகிற பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் கிளப்பி விட்டு அதை வச்சு அறுவடை பண்ணிக்கிறது. ஆனால் பிரியங்கா காந்தி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது டெல்லியில் இருக்க ஒரு ஆள் வயநாட்டில் வந்து போட்டி போடுது. இப்போ நீங்கள் இங்கே போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு மறுபடியும் டெல்லிக்கு போயிடுங்க, நாங்கள் எங்கேயும் உங்களை வந்து பார்க்குறது, எங்களுக்கு அந்த ஒரு இதுவே இருக்காது அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். அதை வச்சு பல பேர் இங்கே பிரச்சாரமும் பண்ணுறாங்க. அதுக்கு அழகாக ஒரு கதை சொன்னாங்க. என் பையன் 12-13 வயசு, அவனை போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறப்ப எனக்கு இதே பிரச்சனை தான். ஆனால் போர்டிங் ஸ்கூலில் விட்டப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே உள்ள பிரின்சிபல் சொன்னார், கொஞ்சம் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போங்க, ஏன்னா உங்களை மாதிரி நிறையா பெரிய குடும்பத்து பசங்களாம் இங்கே படிக்கிறாங்க, யாருமே வரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், தயவுசெய்து நீங்கள் வராதிங்க, ஒரு பேச்சுக்கு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் மாட்டுக்கு இங்கேயே இருக்கிறீங்க, நீங்கள் டெல்லியில் இருக்கீங்களா இங்கே இருக்கீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கும், நான் இங்கே தான் இருப்பேன். அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான் பிரியங்காவை இவ்வளோ தூரம் ஜெயிக்க வச்சது, உங்களுக்காக நான் இருப்பேன், உங்களுக்காக மட்டும் நான் இருப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் என்னைய, உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை, நீங்கள் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போ ஜெயிச்சதுக்கப்புறமும் கூட வயநாடோட வாய்ஸாக பார்லிமெண்ட்டில் என் குரல் இருக்கும். இப்போயும் அதைத்தான் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடியும் அதைத்தான் சொன்னாங்க, இப்போயும் அதைத்தான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு 7 அதுக்கு முன்னாடி இப்போ போட்டி போட்டப்போ 2024 ஐயா ராகுல் காந்தி 3,70,000 வாக்குகள் அந்த லீடிங்கில் வந்து இருந்தாப்புல. அங்கே 3,30,000 வாக்குகள் சாரி. இப்போது இங்கே அவங்க இறங்கினோனையே இவங்க பாஜகவை போட்டி போட்டு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை, அதை பற்றி எவனுமே யோசிக்கலை. அதை போட்டி போடுறப்ப எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு டவுட்டு, இவங்க ராகுல் காந்தி வாங்கின வாக்கை விட கூட வாங்குவாங்களா மாட்டாங்களா. அவங்க கால்குலேஷன் அவ்வளோதான். மொத்த வாக்கு 9,50,000 நினைக்கிறேன் வயநாட்டில். அதில் ஓவராலாக இப்போ அவங்க வந்து வாங்கியிருக்க வாக்குகள் மோர் தென் 4 லேக்கு கிட்ட, அதான் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 9,50,000 வாக்கு இருந்தாலும் போன டைம், அதாவது 2024 ஏப்ரலில் பதிஞ்ச அந்த வாக்குகளை விட இந்த தடவை குறைவாத்த. போன தடவை வந்து 72 எவ்வளோ ஆயிருக்கு, இந்த தடவை 64% தான் வாக்குப்பதிவே நடந்திருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ஒருவேளை இது வந்து ஒரு டஃப்பான ஏன்னா ஒரு 7% இல்லையே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 வாக்குகள் வந்து வரல. அதனால இதில் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குமோ, கொஞ்சம் டஃப் ஃபைட் ஏதாச்சும் வருமோ அப்படின்னு நினச்சி பார்த்தா ராகுல் காந்தி வாங்கின வாக்கு விட அதிகமாகவே வாங்கியிருக்காங்க இவங்க. இந்த தடவை லீடிங் ரொம்ப பயங்கரம். 2019 ராகுல் காந்தி 4.30 லட்சம் நினைக்கிறேன். இப்போது இந்த 2024 3.70 சம்திங். ஆனால் இப்போ இவங்க 4 லட்சத்துக்கு மேலே. ஆப்போசிட்டில் போட்டி போட்டாங்க இல்லையா, சிபிஐலேருந்து போட்டி போட்டாங்க, பாஜகலேருந்து போட்டி போட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்படி அந்த வாக்குகள்னால் அந்த 7% வரலன்னு சொல்லி ஆளுக்கு பாதியாக பிரித்து இவங்களுக்கு தான் நட்டமாகி போச்சு. போன டைம் 2024 ஏப்ரலில் வாங்கின வாக்குகள் கூட இந்த டைம் அவங்க வாங்கலை. அவ்வளோ பேரும் பிரியங்கா காந்தியை வெளியிலேருந்து வந்த ஆளை யாருமே எங்கேயுமே பார்க்கல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதே மாதிரி வயநாடு மக்களுக்கு அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நான் எப்பயும் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் என்னைய எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்கே பதில் சொல்லியே ஆகணும். அதே நேரத்தில் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. தேங்க் பண்ணுறப்ப எல்லாரையும் அவங்க அம்மா சோனியா காந்தியை இது பண்ணியிருக்காங்க, பார்ட்டி மெம்பர்ஸு, கூட ஒர்க் பண்ண ஆஃபீஸ் மெம்பர்ஸு. ஏன்னா
அந்த கேம்பெயின் பண்ணுறப்ப அவங்க எப்படியெல்லாம் கேம்பெயின் பண்ணாங்க, எவ்வளோ தூரம் அவங்க கூட ட்ராவல் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இது எல்லாத்தையும் காட்டிலும் டு த பிரேவஸ்ட் ஆஃப் ஆல் என் பிரதர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே அந்த ராகுல் காந்தி அவ்வளோ தூரம் அந்த வயநாட்டில் போகாமல் கூட உட்கார்ந்து ஜெயிக்கிற அளவுக்கு அவர் வயநாட்டு மக்கள் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போயும் வச்சுருக்காங்க, இனிமேலும் வைப்பாங்க, எப்பயுமே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பிரியங்கா காந்தி சேர்ந்து போகிறாங்க. இப்போ என்ன மேட்ருனா, அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க பூரா அந்த இருக்கிறாங்கல்ல, நமக்கு சூனியம் வைக்கிறதுக்காகவே வயநாட்டை ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க போலையே. இப்போ போவாங்க, அங்கே போயிட்டு உட்காந்து இதுக்கு முன்னாடி வெறும் காதால் கேட்ட கேள்வி வீடியோவில் பார்த்த அந்த ஆள் இப்போ நேரடியாக வந்து முன்னாடி நிற்க. இவங்க ஏற்கனவே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க இல்லைங்களா, பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம் சொல்கிறாங்கல்ல, பெண்கள் வந்து நம்ம கண்கள், பெண்களுக்கு நாங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். இப்போ அதே ஒரு ஆள் இங்கே உள்ளே வந்து அதை பார்க்குறப்போ ஒவ்வொரு முறையும் இந்திரா காந்தி, இனிமேல் காங்கிரஸ் இந்திரா காந்தி நேரு எவனும் பேச முடியாதுல்ல, பார்க்குறப்ப இந்திரா காந்தி மறுபடியும் போயிட்டு சேரில் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். வரும் கேள்வி கேட்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே அவன். இனிமேல் இந்த எலெக்ஷன் பஞ்சாயத்து ஒரு 2 வருஷத்துக்கு கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா எலெக்ஷனும் ஓரளவுக்கு கவர் பண்ணி நடத்தி முடிச்சிட்டாங்க. இனிமேல் அங்கங்கே வந்து சின்ன எலெக்ஷன் தான், அங்கே வேறு ஏதாவது இனிமேல் உடனே எங்கேயும் எதுவும் வரப்போகிறது கிடையாது. குறைஞ்சபட்சம் 2 வருஷம். இந்த 2 வருஷமும் உள்ளுக்குள்ளே உட்காந்து அவங்க என்னத்தை பின்னுறாங்க அப்படின்றத நமக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அடித்து கேட்பாங்க. சொல்லுங்கள் சார், இப்போ அதானி இப்போ இவ்வளோ இந்த எலெக்ஷன் இதில் வந்து நாடாளுமன்ற இதில் வந்து யாரும் ஒன்றும் உள்ளே போகலை. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் அதானியை பிடிச்சி இழுப்பாங்க, வெளியில் உட்காந்து கேட்குறாங்களே, இப்போ அதானியை பிடிச்சி இழுப்பாங்க. இனிமேல் ஒவ்வொருத்தரும் நீ கொஞ்சம் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எப்படி இருப்பாங்கன்னா, நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்கடா அப்படின்னு அவங்க கேட்குற அளவுக்கு தான் ஆகும்னு எல்லோரும் அந்த ஒரு சினாரியோவை வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வெயிட்டிங்க. முறையாக அஸ் அ எம்பி பிரியங்கா காந்தி உள்ளே போகிற அந்த என்ட்ரியை பார்க்கறதுக்காக அத்தனை பேர் வெயிட்டிங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வேறு எதுவும் இல்லை, தயவுசெய்து முதல் நாள் அவங்க உள்ளே வரும்போதாவது கொஞ்சம் உட்காந்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி உட்கார முடியாது உங்களாலையும், ஏன்னா கேட்டால் பதில் சொல்லணும்ல, அதை தாங்குற சக்தியும் பாவம் கிடையாது. அவங்க முதல் நாள் அன்னைக்குனாலும் கொஞ்சம் எல்லோரும் ப்ரெசண்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜெயிச்ச அபாரமாக ஜெயிச்ச பிரியங்கா காந்திக்கு வாழ்த்துக்கள். பார்ப்போம், வயநாடு நல்லா வச்சு செஞ்சிருச்சு. நன்றி.